Hi friends, welcome to tutorshouse.com. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் ஹோம் மெனு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது ஹோம் மெனுவில் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1ல் பார்த்திங்க அப்படின்னா கிளிப்போர்ட், ஸ்லைட், ஃபாண்ட் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராகிராஃபில் இருக்கிற நமக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ட்ராயிங் டூல் பார்த்திங்க அப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இந்த எடிட்டிங் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது போகிறது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லைடுக்கான பேக்ரவுண்ட் நமக்கு ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கலராக வேணால் கலராக கொடுத்துக்கலாம். இல்லை கிரேடியன் கலர் பார்த்திங்க அப்படின்னா கிரேடியன் நமக்கு என்ன சொல்ல அப்புறம் 2-3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த கிரேடியன் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு பேக்ரவுண்டில் பிக்சர் செட் பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாங்க பாருங்கள், இந்த ஸ்லைட் இருக்குது இல்லைங்களா, ஸ்லைடில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. இல்லை பாருங்கள் ஃபார்மட் பேக்ரவுண்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். ஃபார்மட் பேக்ரவுண்ட் நமக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை பாருங்கள் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாலிட் ஃபில்லுங்கிறதுனா ஈவனாக நமக்கு ஒரே கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க கலரில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் இருக்குது இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம டார்க்னா ஒரு பிளாக் கலர் கொடுத்தா நமக்கு கேட்டாங்க பாருங்கள், நமக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் கலர் ஃபில் ஆகும். நம்ம இதை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் நமக்கு ஃபில் ஆகும். இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை நமக்கு பாருங்கள் நான் 2-3 ஸ்லைடு பார்த்தீங்க அப்புறம் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பேக்ரவுண்டுங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஏதோ ஒன்று வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு க்ரீன் கலர் மாதிரி நான் சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த ஒரு ஸ்லைடுக்கு மட்டுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் நமக்கு ஃபில் ஆகும். இல்லை எனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா சைடுக்கும் ஈவனாக ஒரே கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, எந்த கலர் வேணுமோ இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு டார்க் பிளாக் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்மளோட ப்ரெசன்டேஷனில் எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கோ அது எல்லா ஸ்லைடுக்கும் நமக்கு ஒரே மாதிரி கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். இது அப்ளை டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் குறைக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு என்ன ஆகும், அது நமக்கு லைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குறையும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு கிரே கலர் ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இது பார்த்து நமக்கு என்ன நமக்கு 0 கொடுத்துரும். டிரான்ஸ்பரன்சி பார்த்திங்க அப்போ நமக்கு என்ன பண்ணுறேன், இந்த 100% கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், ஒயிட் கலராக மாறி இருக்கும். நமக்கு 2 பார்த்து நமக்கு ஒரு லைட் கிரே கலர் மாறி இல்லை டார்க் கிரே கலர் மாற்றிக்கலாம். இல்லை டார்க் பிளாக் கலர் பார்த்திங்க அந்த டிரான்ஸ்பரன்சி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்செர்ட் பண்ண ஒரு கலர் வந்து பார்த்திங்க அப்போ நமக்கு லைட் கலர் வேணால் மாற்றிக்கலாம், டார்க் கலர் வேணால் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சாலிட் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன். இல்லை எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக ஒரு கலர் ஃபில் ஆக வேணாம், எனக்கு 2-3 கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆன மாதிரி வரும். அதுக்கு நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேடியன் ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண கிரேடியன் ஃபில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், ப்ரீ செட் கலர்ஸ் இங்கே நமக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க கலர்ஸ் எல்லாமே. அந்த நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ப்ரீ செட் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறது, ப்ரீ செட் கலர்ஸ்னால் ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், இதுக்கு நமக்கு எல்லா கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீங்கள் வேணுங்கிற மாதிரி அந்த ஃபில் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெட் அதாவது டார்க் ரெட்லேருந்து பார்த்திங்க அப்போ நமக்கு லைட் எல்லோ வரைக்கும் நமக்கு அந்த கலர் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இது கொடுத்துருக்கப்ப நமக்கு என்ன, இப்போ நமக்கு இந்த கலர் ஓகேவாக இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கான டைப் நம்ம வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். லீனியர் ஒரு ரேடியல் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு ரவுண்டாக ஒரு ரேடியல் வரும். நான் ரேடியல் கொடுத்துருக்கேன். ரேடியலில் பார்த்திங்க அப்படின்னா டேரக்ஷன் இந்த மாதிரி வரணும். இப்போ ரவுண்டாக இருக்க கிராஸாக பார்த்திங்க அப்போ நமக்கு இருக்குது இல்லைங்களா, நமக்கு என்ன ஆகணும், இதை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்க அப்புறம் டேரக்ஷன் இந்த மாதிரி கொடுத்தா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்புறம் டேரக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டேரக்ஷனுமோ அந்த டேரக்ஷன் போய் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த டேரக்ஷன் நமக்கு அது இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிடும். இல்லை எனக்கு பார்த்திங்க அப்படிங்கிற எனக்கு இந்த ஃபார்மேட் ஓகே, பட் நான் ஒரு லைட்டாக ஒரு கலர் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணவங்க பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாப் பாயிண்ட் நமக்கு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் நமக்கு இருக்கும். இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த கலர்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நமக்கு இந்த கார்னர்ஃபில் எனக்கு பிளாக்காக வரணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ஸ்டாப் 4 பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை கலர் ஒரு பிளாக் கலர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு பிளாக் கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னரில் வந்துருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டாப் பொசிஷன் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அப்படியே பார்த்திங்க அப்போ நமக்கு ஆப்போசிட்டாக வரும். இது ஸ்டாப் பொசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். இவன் நம்ம கொடுத்துக்கலாம். இன்னும் ஸ்டாப் 3 கொடுத்து என்ன பண்ணுறப்ப இதுக்கு ஒரு வேறமான கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், எல்லோ கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு கொடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ரீசெட் பேக்ரவுண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஈவன் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகிருக்கும். இது ரீசெட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்.
எனக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, பிக்சர் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை டெக்ஸ்சர் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் ஆர் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகல இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இது நமக்கு டெக்ஸ்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா, டெக்ஸ்சர் நமக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நமக்கு வாட்டர் ட்ராப்கள் கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறீங்க, அப்ளை டு ஆல் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நமக்கு எத்தனை சைடு வச்சுருக்கோமோ அத்தனை சைடு நமக்கு ஒரே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸ் நமக்கு செட் ஆகிருக்கும். இது அப்ளை டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர்ஸ் நம்ம கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வரணும், அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம். இது பிக்சர் ஃப்ரம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பிக்சர்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் அப்படிங்கிற ஆப்ஷன். இல்லை நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்க நம்ம கிளிப் ஆர்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கிளிப் ஆர்ட் பிக்சர் கூட கொடுத்துருக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே இருக்கக்கூடிய கிளிப் ஆர்ட் பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். கிளிப் ஆர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நமக்கு நிறைய இந்த கிளிப் ஆர்ட் நமக்கு என்ன இருக்குது, எல்லா நமக்கு இமேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இல்லைங்க என்ன பண்ணலாம், வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பார்த்து சூட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல இந்த ஒரு ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்த அந்த கிளிப் ஆர்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டாக செட்டாக இருக்கும். அப்ளை டு ஆல் கொடுங்க, நமக்கு எல்லா சைடுக்கும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டாக இருக்கும். இதையும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்புறம் என்ன பண்ணுறேன், நமக்கு சிஸ்டமில் இருக்கக்கூடிய நம்ம இன்சர்ட் பண்ண பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற ஃபார்மேட் ஆஃப் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, ஒரு ஃபார்மேட் ஆஃப் பிக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்த மாதிரி பிக்சர் நமக்கு இன்சர்ட்டாக இருக்கும். அப்ளை டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் பிக்சர்ஸை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நீட்டான பேக்ரவுண்ட் வேணும், அப்போ என்ன பண்ணிக்க நெட்டில் பண்ணிங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்டில் பார்த்தீங்க அப்போ நீங்கள் பவர் பாயிண்ட் பேக்ரவுண்ட் ஸ்லைட் பேக்ரவுண்ட் போட்டால் நமக்கு என்ன ஆகும், நிறைய இமேஜ் நமக்கு டிஸ்பிளே பண்ணி நிறைய இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வரும். அது உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணி எடுத்துக்கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நமக்கு பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்செர்ட் பிக்சர் ஃபார்ம் கொடுத்துட்டு எங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டி டிரைவில் இமேஜஸ் அப்படின்ற ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கோம். இல்லை உங்களுக்கு எந்த இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான பேக்ரவுண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் கொடுத்துட்டு அப்டேட் ஆக கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம க்ரியேட் பண்ண ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நமக்கு இது மாதிரி லைட்டான ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிபிடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை நமக்கு என்ன பண்ணுறது, நமக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும், லைட்டாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த டிரான்ஸ்பரன்ஸ் நமக்கு குறைச்சா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் நமக்கு வந்து லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேட்டான மாதிரி காட்டும். நம்ம கொடுத்து இங்கே என்ன பண்ண லைட்டாக நம்ம இன்சர்ட் பண்ண பிக்சர்லேயே பேக்ரவுண்ட் நமக்கு லைட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை டார்க்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்சர்ட் பண்ண பவர் பாயிண்ட்டுக்கு ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணு சொல்லி பார்த்தோம். நான் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் மெனு பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃப் மெனுவில் பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புல்லட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். புல்லட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், புல்லட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணுறீங்க, அதில் நமக்கு ஏதோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 to 3 பாயிண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ண நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த புல்லட் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்பரிங் போய்ட்டு நமக்கு 1 2 3 கொடுத்துக்கலாம், இல்லை ஏபிசிடி ரோம் லெட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது புல்லட் அண்ட் நம்பரிங் ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த செகண்ட் இதுக்கான நான் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணுறேன். லேஅவுட் பார்த்தீங்க அப்போ நமக்கு டைட்டில் அண்ட் கண்டென்ட்டுங்க ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், என்னென்ன கோர்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். அவைலபிள் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்க்கான வீடியோஸ் இருக்கும் அப்படின்னா டேலி, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டாட்நெட்கான கோர்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் சி ப்ரோக்ராம், PROGRAM சி ப்ரோக்ராம், C++ ப்ரோக்ராம், ஜாவா, அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், தென் வெப் டிசைனிங், மாதிரி நீங்கள் எல்லா கோர்ஸ்க்கு அட்வான்ஸ் கோர்ஸ்க்கான வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இது கொடுத்துட்டு இதுக்கான இப்போ நமக்கு புல்லட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இல்லைங்களா, இதுக்கான வேறு மாதிரி சிம்பிள் நான் புல்லட் ஆப்ஷன் செட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்த நமக்கு டெக்ஸ்ட்டை மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே என்ன பண்ணிக்கோ, இந்த ஷேப்பை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த புல்லட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம புல்லட் செய்யணும் இந்த புல்லட் ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு என்ன ஆகும், கொடுத்த மாதிரி புல்லட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டாக இருக்கும். நமக்கு இங்கே இருக்கிற புல்லட் ஃபார்மேட் வேணாம், என்ன வேறு ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற புல்லட் வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே புல்லட்ஸ் நம்பரிங் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது போய்ட்டு கொடுங்க. நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம கிளிப் ஆர்ட் பிக்சர்ஸ் அதை பேஸ்மே இருக்கக்கூடிய நமக்கு அந்த புல்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வேணுமோ அந்த சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண, ஏதோ ஒரு ஃபார்மேட் ஆஃப் நான் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் நமக்கு செட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதிரி சிம்பிள் வேணாம் அப்போ நமக்கு என்ன பண்ணுறது, சிம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த புல்லட் நம்பரிங் ஆப்ஷனில் கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் பாரு நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபாண்ட்டில் பார்த்தீங்க அப்படிங்க விங்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்மேட் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதில் உங்களுக்கு நிறையா சிம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண, ஒரு ஆரோ மார்க் மாதிரி இப்போ ஒரு சிம்பிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, எனக்கு இது கலர் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, கலர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டார்க் ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த மாதிரி புல்லட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் ஹோம் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன் நமக்கு பார்ட் 2 பார்த்துட்டு இருந்தோம். இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஒரு ஸ்லைடுக்கான பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லட்ஸ் எப்படி செட் பண்ணு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரிங் ஆப்ஷன் ப்ளஸ் இந்த இன்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.